குடியை கெடுக்கும் இப்படி பலர் சொல்ல கேட்டிருக்கோம். ஆனா இங்க ஒரு ஊரையே கெடுத்துட்டு இருக்கு. குடிப்பழக்கத்தால கணவரை இழந்த பெண்கள் அதிகமாக வாழும் ஒரு கிராமம் குறித்த செய்தி தொகுப்பு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே இருக்கும் இந்த கச்சி பெருமாள் நத்தம் கிராமம் மதுக்கடைகளின் கொடூர முகத்திற்கு ஒரு சாட்சி. நெடுஞ்சாலையோரம் உள்ள இந்த கிராமத்தில் மதுவால் 95 பேர் தங்கள் கணவர்களை இழந்துள்ளதாக கூறுகிறார்கள். விபத்து, உடல் உறுப்பு செயலிழப்பு என 200 குழந்தைகளின் தந்தைகளை காவு வாங்கியுள்ளது மதுக்கடை. ஓன் ஷாப்பு இருக்கிறதுனால கவர்மெண்ட்டுக்கு லாபம்னு நினைக்கிறாங்களே ஒழிஞ்சு எங்களாடம் இருக்கிற விதவிங்கிற எங்கள் ஊரில் மட்டும் மொத்தம் 95 பேர் இருக்காங்க விதவி. சில ஊர்லேருந்து வர்றவங்க என்ன சொல்கிறாங்க, உங்கள் ஊரில் மட்டும் ஏமா இளம் விதவி மட்டும் இத்தனை பேர் இருக்காங்கன்னாக்கா, அப்போ ஓன் ஷாப்பு எங்கள் ஊருள்ளே இருக்கிறதுனால ஓன் ஷாப்பு இருக்கிறதுனால எல்லாமே குடிச்சிட்டு இறந்துடுறாங்க. இந்த ஊரில் குடிப்பழக்கத்திற்கு முதல் பலி தன் கணவர்தான் என்கிறார் தமயந்தி. நாங்கள் எப்போ அழியும்னு எதிர்பார்த்தாங்க, அந்த அளவுக்கு அழிஞ்சு போச்சு எங்கள் குடும்பம் பூரா. அத்தனை மக்களும் தவிக்குது. என் ஓப்படைய மருமகளும் தவிக்கிறாளோ. ஆரம்பம் எங்கள் வீட்டுக்காரர் தான் குடியினாலே செத்தது. குடி கடையிலேயே தான் கிடப்பாரு. போய் தூக்கிட்டு வருவோம். கிட்னியே 2 கிட்னியும் போட்டுது. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பெண்களின் கணவர்கள் மதுவுக்கு அடிமையாகி இறந்தது கச்சி பெருமாநத்தம் கிராமத்தின் உச்சகட்ட சோகம். அதிலும் ஒரு குடும்பத்தில் தாயும் இறந்துவிட நிர்கதியாய் நிற்கின்றனர் அவர்களது 4 பிள்ளைகள். எங்கள் வீட்டில் 4 பேர் இருந்தாங்க. 4 பேரும் குடிச்சிட்டு மதுவினால இறந்துட்டாங்க. எங்கள் அம்மா அப்பா இருந்த கூட நாங்கள் கொஞ்சம் ஓரளவு பணத்தினால வாழ்ந்தோம். எங்கள் அம்மா அப்பா இல்லைன்னதும் எங்கள் குடும்பம் வறுமையால் தவிக்குது. மதுவால் கணவரை இழந்த மந்திரிகுமாரி என்ற பெண் மற்ற பெண்களை ஒன்று திரட்டி போராட்டம் நடத்தியதால் ஊருக்குள் இருந்த மதுக்கடை ஓராண்டுக்கு முன் அருகில் உள்ள எடப்பாக்கத்திற்கு மாற்றப்பட்டது. ஆனாலும் 2 கிலோமீட்டர் தூரத்திலேயே சாத்தானை போல் நிற்கிறது மதுக்கடை. இதனால் குடிக்காத கணவர்களே இல்லை என்ற நிலை இன்னும் தொடர்கிறது. நெடுஞ்சாலையோரம் மூடப்படும் மதுக்கடைகள் ஊருக்குள் மாற்றப்பட்டு வருவது இந்த கிராமத்தினரை மேலும் அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. எங்கள் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து நாங்கள் நிறைய இடத்துல போராட்டம் பண்ணியிருக்கோம். அந்த போர்க்கொடி தூக்கியிருக்கோம். அந்த மக்கள் அதிகாரத்து மூலயமா கூட நாங்கள் திருச்சி மாநாடு, கருவேப்பிலங்குறிச்சி, நிறைய விருத்தாச்சலம் நிறைய இடத்துலாம் போயிட்டு இப்போ கடையெல்லாம் எடுத்துருக்காங்க. எங்கள் அமைப்பு மூலிமா நாங்கள் லேடிஸு போராட்டம் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ இப்போ சாலையோரத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கிராமங்களில் கொண்டு வந்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா இன்னும் குடிச்சவராக தான் சார் போகும் கிராமம். இளம் வயதிலேயே கணவரை பறிகொடுத்து வாழ்க்கையோடு போராடும் இந்த பெண்களின் முன்னுள்ள அடுத்த சவால் வளர்ந்து வரும் தங்களது குழந்தைகளை மதுக்கடைகளிடமிருந்து காப்பாற்றுவதுதான். ஆனால் அதில் பல பெண்கள் தோற்று கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் சோகம். மதுவால் பல்வேறு உயிரிழப்புகள் ஏற்படுகிறது. இதனால் வரும் தலைமுறைகள் வாழ்வதற்காகவும் இவர்கள் தமிழக அரசு கருத்தில் கொண்டு பூரண மதுவிலக்கை கொண்டு வர என்பதே இவர்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. கடலூரில் பிரேம், நியூஸ் 18 தமிழ்நாடு.